இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். தமிழும் சுதாகரும் நண்பர்கள். இருவரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஒரே பள்ளியில் படிக்கிறாங்க. குழந்தையிலிருந்தே நண்பர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5ஆம் வகுப்போட அவங்க படிக்கிற பள்ளி முடியுது. 6ஆம் வகுப்புக்காக மேல்நிலை பள்ளி வேறொரு பள்ளியில் போய் 2 பேரும் ஒரே பள்ளியில் சேர்றாங்க. அப்போது 2 பேருக்குமே புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. தமிழ் அனைவர்கிட்டையும் இயல்பாக பழகிறான், எல்லாருக்கூடையும் நட்பு பாராட்டுறான். ஆனால் சுதாகர் என்ன சொல்கிறான்னா தமிழ்கிட்ட, நீ எல்லார்கிட்டையும் பழகாத, இங்கே யாரும் நல்லவங்க இல்லை, நீயும் நானும் மட்டும் நண்பர்களாக இருப்போம், நீ யார் கூடயும் சேராத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தமிழ் சுதாகருக்கு அறிவுரை சொல்கிறான். இந்த மாதிரியெல்லாம் நினைக்காத, நம்ம போகிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு நண்பர்கள் தான், நட்போடு தான் பழகணும், நீ நினைக்கிறது தப்புன்ட்டு அறிவுரை சொல்கிறான். ஆனால் சுதாகருக்கு அது பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் விலக ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை முறை சொன்னாலும் சுதாகரும் திருந்த மாட்டேங்கிறான். தமிழும் மற்றவர்களோட நட்பாக பழகிறது சுதாகருக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால் சுதாகர் தனிமையில் இருக்கிறத பார்த்த சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுதாகர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தமிழோட நண்பர்களுக்கு ஆகாதவங்க. பார்த்தியா, வந்த உடனே 2 நண்பர்களையும் பிரிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தனிமையில் இருந்த சுதாகர் அவங்களோட நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ 2 அணிகளாக பிரிஞ்சிட்டாங்க. 2 அணிகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசாக்குறது, சாதாரண பிரச்சனைக்கு கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி அதிகமான சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 அணிகளும் எதிரணிகளாக ஆயிட்டாங்க. எதிரணிகள் எதிரி அணிகளாகவும் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் சுதாகர் தமிழ் கூட பேசுகிறதையே நிறுத்திட்டான். 2 பேரும் எதிரிகள் மாதிரி பாவனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகவும் வருத்தத்தை கொடுத்தது தமிழுக்கு. இருந்தாலும் என்ன செய்யறது, எவ்வளவு சொன்னாலும் தமிழ் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு நிறுத்திக்கிட்டான். இந்த சூழ்நிலையில் தான் தமிழோட அப்பாவுக்கு வேறு ஊருக்கு வேலை மாற்றலாக கிடைக்குது. வேறு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சந்திக்கிறான் சுதாகரை. நண்பா, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, உன்னோட மனநிலை நீ கொஞ்சம் மாற்றிக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, நீ கண்டிப்பாக என்னை ஒரு நாளைக்கு நினைப்ப, என்னை தேடி வருவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுக்கிட்டு போகிறான். ஆனால் இது எதுவுமே சுதாகர் காதுலேயே வாங்கலை. நாளடைவில் இப்படியே நாட்கள் உருண்டோடியது. பள்ளி வாழ்க்கை முடிஞ்சது. இப்போ சுதாகர் கல்லூரியில் சேரப்போனான். கல்லூரியில் இதே மாதிரி பிரச்சனை தான் அவனுக்கு வந்தது. இவனுக்கு பிடித்த நண்பர்கள் கூட மற்றவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போது சுதாகர் நினச்சி பார்க்குறான் தமிழை, நம்ம நண்பன் நமக்கு நல்ல அறிவுரை தான் சொல்லியிருக்கிறான், நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இருந்தாலும் அவனோட ஈகோ தமிழ்கிட்ட பேசுறதுக்கு தடுக்குது, விட்டுடுறான். கல்லூரி வாழ்க்கையும் முடிந்தது. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போது பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சுதாகருக்கு. ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டாங்க. கயல்விழி அப்படிங்கிற அந்த பொண்ணை அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிச்சு போகுது. துரு துருன்னு கண்ணை அகல விரிச்சிக்கிட்டு அழகாக பேசி சிரித்து நடமாடுற அந்த பெண்ணை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சுதாகருக்கும் அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இருவரும் பேசிகிட்டு இருக்கும்போது கயல்விழி சொல்கிறா, ஒரு நாள், உன் நண்பர்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ முதல்ல உன் நண்பர்களை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இந்த வாசகம் சுதாகருடைய இதயத்தில் இடி மாதிரி இறங்குது. ரொம்பவே வருத்தப்படுறான். ஆனால் கனிமொழியை எதிர்த்து அவனால் பேசவுமே முடியல. இப்போ தான் தமிழோட நினைவு அவனுக்கு வருது. இதே மாதிரியான ஒரு கஷ்டத்தை தானே நம்ம தமிழுக்கும் கொடுத்தோம். கண்டிப்பாக கல்யாண பத்திரிகை கொண்டு போய் தமிழுக்கு கொடுத்து அவனை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறான். நினச்சது போலவே பத்திரிகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு தமிழுக்கு நேரிலேயே கொடுத்து திருமணத்துக்கு அழைச்சிட்டு அவன் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறான். திரும்பவும் இருவரும் நண்பராகிறாங்க. இந்த கதை மூலமாக நான் எந்த கருத்துமே சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்து பெட்டியில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.